பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். எரேமியா 23 அதிகாரம் 24 வசனம். எரேமியா 23:24. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எவனையாகிலும் நான் காணாதபடிக்கு என்னுடைய கண்களை மறைவாக மறைவிடத்தில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு அறிவியல் வளர்ந்ததான இந்த காலத்தில் கூட யாரும் யாருக்கு மறைந்து போக முடியாது. ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை செய்துவிட்டு தப்பித்து ஓடுவானானா காவல்துறையினர் அவனுடைய கையில் இருக்கிற மொபைல் அந்த லொக்கேஷனை பார்த்து அவனை கண்டுபிடித்து விடுவார்கள். ஒரு வாகனம் ஓட்டுகிறதான ஒரு மனிதர் வாகனத்தில் ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு அவர் எங்கேயாயிலும் தப்பித்து ஓடுவாரானா அவருடைய கையில் இருக்கிறதான லைசன்ஸுடைய அந்த லொக்கேஷனை பார்த்து காவல்துறையினர் அவனை தேடி மடக்கி பிடித்து விடுவார்கள். இந்த அளவு அறிவியல் பிறந்த காலத்தில் மனிதர்களுக்கு முன்பதாக மனிதர்களே மறைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கேட்கிறாரு, எவனையாகிலும் நான் காணாதபடிக்கு என்னுடைய கண்களை மறைவாக ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 139 சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது தாவீது சொல்கிறார், உங்களுடைய கண்களை மறைவாக நான் எங்கே போவேன், எங்கே போய் மறைந்து கொள்வேன்? வானத்து ஏறினா அங்கே இருக்கிறீர், பூமியின் தாழ்விடத்தில் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடிய காலத்தில் செட்டை எடுத்து பறந்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர். உங்களுடைய கண்களுக்கு மறைவாக எங்குமே போக முடியாது, இருளும் வெளிச்சம் உமக்கு சரி அப்படி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டோடைய கண்களுக்கு மறைவாக நான் எந்த ஒரு தவறும் செய்ய முடியாது. ஆண்டோடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்குமே ஓடி ஒழிய முடியாது. தாவீது ஒரு நாளில் மறைவிடத்தில் ஒரு தவறு செய்தான். அந்த தவறு தாவீது நினைத்தான் இது யாருமே பார்க்கல அப்படின்னு. அந்த தவறை மறைப்பதற்காக உரியாவையும் தாவீது கொன்று போட்டான். மகிழ்ச்சியோடு காணப்பட்டான். திடீரென்று நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறாரு, நீ இந்த குற்றத்தை மறைவிடத்தில் செய்தாய், ஆனால் தேவன் இந்த குற்றத்துக்கு பதிலீடாக உனக்கு மறைவிடத்தில் அல்ல, ஒளிப்படத்தில் அல்ல, வெளியரங்கமாக எல்லா ஜனங்களும் காணக்கூடிய அளவில் இந்த காரியம் உனக்கு பதிலாக செய்யப்படும் என்று. பாருங்க, இப்போ ஆண்டுடைய கண்களுக்கு மறைவாக எதுவும் செய்ய முடியாது. மனிதனுடைய கண்களில் சில காரியத்தை ஒருவேளை அன்றைக்கு மறைத்தார்கள், ஆனால் ஆண்டுடைய கண்களுக்கு மறைக்க முடியாது. யோனா கூட ஒரு நாளில் ஆண்டவர் நினைவேக்கு போய் சொன்னார். யோனா தர்சீசு போகிற கப்பலை கண்டு அதில் பிரயாண செலவு காசு கொடுத்து அந்த கப்பலில் ஏறி அவன் கப்பல் அடித்தட்டில் போய் தூங்கி கொண்டு வந்தான். ஒருவேளை அந்த யோனா நினைத்தான், ஆண்டவரே ஏமாற்றி விட்டேன், ஆண்டோடைய கண்களும் மறைவான ஓடி போகிறேன், கப்பல் அடித்தட்டில் போய் படுத்திருக்கிறேன், யாருக்குமே தெரியாது அப்படின்னு. ஒருவேளை அந்த கப்பலில் பயணித்தவர்களுக்கு யோனாவை பற்றி தெரியாமல் இருக்கலாம், கப்பல் மாலுமிகளுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், கப்பல் எஜமான்களுக்கு யோனா தப்பித்து போகிறது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் படைத்த ஆண்டவராகிய தேவனுக்கு யோனா போகிறதான வழி நன்றாக தெரியும். அந்த தூங்கி கொண்டிருந்த யோனாவை கப்பல் அடித்தட்டிலிருந்து ஆண்டவர் தூக்கி கொண்டு வந்து கடலில் போட்டு, நீ காசு கொடுத்து பிரயாணம் பண்ணுகிறாயா, நீ காசு இல்லாமல் நான் உன்னை நினைவே பட்டணத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒரு மீனாகிய ஒரு வாகனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த மீன் வெற்றில் யோனா மிகவும் நெருக்கப்பட்டான். பாருங்க, வழி விலகி போகிறவனுடைய பாதை எவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த கப்பலில் ஆண்டுடைய வழியை விலகி போகிறதான ஒரு மனிதன் இருந்தபடினாலே அந்த கப்பலில் பயணித்த எல்லாருக்குமே மன சோர்வு, மன கஷ்டம், மரண பயம். அந்த கப்பலில் கொண்டு போகிறதான பொருட்கள் எல்லாம் வாரி கடலில் போட்டார்கள். அந்த கடலுக்கு கொந்தளிப்பு, காற்று வேகமாக வீசுகிறது, கப்பலை முன்னோக்கி கொண்டு போக முடியவில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மரண பயம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அச்சம். யார் மூலம் இந்த துக்கம் வந்தது, யார் மூலம் இந்த பிரச்சனை வந்தது, இந்த கொந்தளிப்பு யார் மூலம் வந்தது என்று சொல்லி அவர்கள் சீட்டு போடக்கூட ஆரம்பித்தார்கள்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவர் ஆண்டுடைய சத்தத்துக்கு மீறி அல்லது ஆண்டுடைய கண்களும் மறைவாக எங்கேயோ போய் கொண்டிருப்போமானா, நம்மோட கூட பயணிக்கிறவளுக்கு, நம்முடைய குடும்ப உறுப்பினருக்காக இருக்கலாம், நம்முடைய பணி செய்கிறவளுக்காக இருக்கலாம், நம்முடைய பிரயாணம் பண்ணவளாக இருக்கலாம், எல்லாருக்குமே மன உளைச்சல் தான் உண்டாகும். ஒருவருடைய கீழ்ப்படியாமை, ஒருவருடைய வழிவிலகல் எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த யோனாவை ஆண்டவர் கப்பலிருந்து வெளியே கொண்டு வந்து கடலில் போட்டு, கடலில் வழியாக ஒரு மீனை கட்டளையிட்டு, அந்த மீன் நினைவேல கொண்டு போய் அவனை கக்குனது. ஆண்டவர் ஒரு மனிதனை முன்குறித்தாரானா அவன் எங்கே போனாலும் ஆண்டவர் விடுறதில்லை. எங்கேயும் ஆண்டோடைய கண்களை தப்பி போக முடியாது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட ஒருவேளை ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள், ஆண்டோடைய பணி செய்ய வேண்டியவர்கள், ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள், உங்கள் மூலமாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அதை செய்ய மறுத்து மனமற்று எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டோடைய கண்களுக்கு மறைவாக நீங்கள் எங்குமே போக முடியாது. இது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கொஞ்சம் உங்களை விட்டு வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் உங்களை விடுறதில்லை. அந்த யோனாவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோனா அடித்தட்டில் போய் நித்திரை பண்ணினா அவனை கப்பல் ஆட்கள் எழுப்பி கூட்டிட்டு வந்து கடலில் தூக்கி போட்டார்கள். அந்த மீனை அந்த யோனாவை விளங்குறதான மீன் வயிற்றில் யோனா மிகவும் நறுக்கப்பட்டான். நீங்கள் அது யோனா 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, வழி விலகி போகிறதான அல்லது ஆண்டோடைய கண்களுக்கு மறைவாக போகிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்ததான கஷ்டத்தை யோனா அப்படியே படமிட்டு காட்டுகிறார். 2:8 யோனா சொல்கிறாரு, பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களை ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். நான் எனக்கு கிடைத்த அந்த கிருபையை போக்கெடுத்தேன். இவ்வளோ கஷ்டப்படுகிறேன், மீன் வயிற்றில் கஷ்டப்படுகிறேன், சமுத்திரத்தின் ஆழம் வரைக்கும் நான் போயிட்டு வருகிறேன். மீன் அந்த பக்கம் இந்த பக்கம் திசை திரும்பும் போது, வாழை திருப்பும் போது உள்ளேருந்து மிகவும் நெருக்கப்படுகிறேன். அவ்வளோ கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று சொல்லி யோனா மிகவும் துக்கப்படுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஆண்டுடைய வழியை விட்டு விலகிறவளை இருப்பீங்களா, நீங்கள் ஆண்டுடைய வழியில் திரும்பி வருகிற வரைக்கும் ஆண்டுடைய கை உங்களுக்கு விரோதமாக காணப்படும். அநேக இக்கட்டுகள் துன்பங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசி கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஆண்டோடைய கண்களை மறைவாக எங்கு போய் கொண்டிருக்கிறீங்க? உங்களை வைத்து ஆண்டவரை செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை நீங்கள் விட்டு மாற்றி மறைந்து போகவே முடியாது. உங்களை கொண்டு தான் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். அந்த யோனாவை ஆண்டவர் அந்த மீன் மூலமாக நினைவை கொண்டு வந்து ஆண்டவர் அந்த மக்களை ரட்சித்தார். பாருங்கள், ஒரு பிரசங்கத்தில் 1,20,000 பேருக்கு அதிகமான மனிதர்கள் மனம் திரும்ப ஆண்டவர் கிருபை செய்தார். எவ்வளோ பெரிய சுவிசேஷகர்! ஒரே பிரசங்கத்தில் 1,20,000 பேருக்கு அதிகமான மனிதர்கள் மனம் திரும்பினார்கள். ஒரே பிரசங்கம்தான். 3 நாள் பிரயாண தூரம், ஒரு நாள் பிரயாணம் போய் இன்னும் 40 நாள் உண்டு, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று ஒரே பிரசங்கம் பண்ணினா அந்த வார்த்தை ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லி அந்த நினைவே பட்டணம் முழுவதும் அந்த செய்தி பரம்பினது. ராஜா முதற்கொண்டு எல்லாரும் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து உபவாசித்து ஜெபித்தார்கள். ஆண்டோட ரட்சிப்பின் கிரியை செய்ய வேண்டியதான் அந்த நினைவே ஆண்டோடைய சத்தத்துக்கு மறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்களுடைய ஒரே பிரசங்கத்து நிமித்தம் அல்லது ஒரே வார்த்தை நிமித்தம் அநேகர் காக்கப்பட வேண்டியவர்கள். அவ்வளவு திறமைகள் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அவ்வளோ பெரிய மகத்தான கிரியை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் எங்கே மறைந்து போய் கொண்டிருக்கிறீங்க? யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? ஆண்டோடைய சத்தத்துக்கு மீறி போய் எவ்வளோ நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எவ்வளோ காரணமில்லாத துக்கங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பண இழப்புகள், எவ்வளோ பிரயாசங்கள், சில வியாதிகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. காரணம், ஆண்டோடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறபடினாலே. நீங்கள் மனம் திரும்புகிற வரைக்கும், ஆண்டோடைய வழியை திரும்பி வருகிற வரைக்கும் ஆண்டோடைய கை உங்கள் மேல் பாரமாக இருந்து கொண்டே இருக்கும். இங்கே நான் வாசிக்கிறோம், எவனாகிலும்
தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒளித்துக்கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மை காணாதபடிக்கு அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் போகவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, எங்குமே போக முடியாது. உங்களை ஆண்டோடைய கண்கள் கண்காணித்து கொண்டே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் போகிற வழி வருகிற வழியில் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. திரும்பி வரமாட்டானா, திரும்பி வரமாட்டாளா, இந்த காரியத்தை செய்ய மாட்டாளா என்று சொல்லி ஆண்டோடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. இந்த காலவேளையில் ஆண்டவரே, நம்முடைய வழியை விட்டு விலகி ஓடிப்போனேன், நம்முடைய கண்களை மறைவாக நான் எங்குமே போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, நம்முடைய கண்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறது, என்னுடைய சில தவறுனால சில நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை மன்னிப்பீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபித்து மனம் திரும்பி வருவீர்களா? ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். காலவேளையில் எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுகிறீர் என்று செலுத்துகிறோம். நம்முடைய கண்களும் மறைவாக நாங்கள் ஆண்டவரை ஓடி அநேக நஷ்டங்களை அடைந்தோம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை மீறி நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவேப்பா திரும்பி போய் எவ்வளவோ பாடுகள் வேதனைகள் அனுபவித்தோம். கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் திரும்பி வருகிறோப்பா, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிற அந்த காரியத்தை தேவன் செய்வீராகப்பா. எங்கள் மூலம் நிறைவேற்ற வேண்டியதான அந்த காரியத்தை, இந்த ஊழியத்தை, ஆண்டவர் உங்களுடைய திட்டத்தை, உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் ஓடுனதான அந்த காரியங்களை தயவாய் மன்னிப்பீராக. தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.